திரையுலக மன்னன் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்களால் பாராட்ட பெற்றவர் தான் பாக்யராஜ் அவர்கள். அவர் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு உயிரிழந்திருந்தார். அவர் உயிரிழக்கிறதுக்கு முன்னாடி எப்போதும் போல் அவர் நடைப்பயிற்சி மேற்கொண்டிருக்காரு. ஸோ அந்த நடைப்பயிற்சியின் பொழுது தான் அவருக்கு நெஞ்சு வலியே ஏற்பட்டிருக்குங்க. நடைப்பயிற்சியின் பொழுது ஏற்பட்ட நெஞ்சு வலியால் அவர் எப்படி துடிச்சிருக்காரு, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவர் நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. இருந்தாலுமே கூட அவருக்கு நெஞ்சு வலி பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே இருந்திருக்கு. ஸோ அதை பற்றின சிசிடிவி காட்சிகளானது இப்போ ஒன்று வெளியாகிருக்குங்க. அந்த சிசிடிவி காட்சிகளை பற்றின விஷயங்களை தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். பாக்யராஜ் அவர்கள் 25ஆம் தேதி அன்னைக்கு குஷ்பு மகளுடைய அவந்திகாவினுடைய திருமணத்திற்காக கோவா போயிட்டு வந்திருக்காங்க. கோவா போயிட்டு வந்த அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாகவே அவர் ரொம்பவே ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் இருந்திருக்காரு. காரணம் பார்த்தீங்கன்னா, தமிழ் எழுத்தாளர் சங்கத்தில் ஏதோ மீட்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேரோட பேசிகிட்டு இருக்காரு. குறிப்பாக ஸ்நேகன் அவர்கள்ட்ட 11 மணி வரைக்கும் பேசியிருந்தார். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஸ்நேகனே பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார். அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்படிப்பட்ட அவரை அன்னைக்கு நைட்டு முழுக்க ரொம்பவே தூக்கம் இல்லாமல் தான் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கொஞ்சம் அசௌகரியங்களும் ஏற்பட்டிருக்கு. 2 நாளைக்கு முன்னாடியே அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் அதை பெருசுப்படுத்திக்கல. அதே போல் பூர்ணிமா அவங்கள்ட்டையும் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அவர் இந்த தமிழ் சங்க எழுத்தாளர் சங்கத்தை பற்றிலாம் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ காலையில் எழுந்த உடனே எப்போதும் போல தான் அவர் வாக்கிங் போகிறதுக்காக கிளம்பியிருக்காரு. ஸோ மார்னிங் எழுந்த உடனே காஃபி குடிச்சிட்டு அவர் பார்த்திங்கன்னா வாக்கிங் போயிருக்காரு. வாக்கிங் போனவர் அவரால் கொஞ்சம் தூரம் கூட போகவே முடியல. அவர் கொஞ்சம் தூரம் நடக்க நடக்க அவருக்கு லேசாக நெஞ்சு வலியானது ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் அதை அவர் பெருசுப்படுத்திக்காமல் தொடர்ந்து நடந்திருக்காரு. இருக்க இருக்க பார்த்திங்கன்னா வலி அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ அந்த வலியை அவரால் தாங்க முடியாமல் அவர் சில விஷயங்களை எல்லாம் பண்ணியிருக்காரு. அந்த காட்சிகள் எல்லாமே சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்குங்க. ஏன்னா பாக்யராஜ் வீட்டுக்கு வெளியிலையும் சிசிடிவி கேமரா இருக்குது. அதில் அவங்க அந்த நடைப்பயிற்சி மேற்கொண்டு இருக்கக்கூடிய இடங்களில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்றத ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதை இப்போ எடுத்து பார்த்துட்டு மனைவி ரொம்பவே கண் கலங்கியிருக்காங்க, கத்தியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு நெஞ்சு வலிச்சிருக்கு, கூடவே நம்ம இருந்திருக்கோம், ஆனாலும் நம்ம பார்க்காம விட்டுட்டோமே அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பாக்யராஜ் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா தான் அவரை பற்றின நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள், மகளை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்கள், சாந்தனவை பற்றின விஷயங்கள், இப்படி எல்லாமே ஒன்று ஒன்றா வெளிவந்துட்டுருக்குங்க. இப்போது இந்த சமீபத்தில் பார்த்திங்கன்னா இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியானது எல்லாரையுமே நெஞ்சையை பதற வச்சுருக்கு. அவர் வாக்கிங் போகும்போது கூட அந்த நெஞ்சு வலியால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு நடக்கவே முடியாமல் தான் நடந்திருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் தாங்கவே முடியல அப்படின்ற போது தான் அவர் நெஞ்சு வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்குள்ளே வந்துட்டும் பூர்ணிமா கிட்டலாம் சொல்லியிருக்காங்க, எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது, ஒன்றும் என்னால் பண்ண முடியல அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு பூர்ணிமாக்கிட்டேயும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக பையனையும் பொண்ணையும் நல்லா பார்த்துக்கணும். ஏன் அவர் அந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்லாம் தெரியல. அவருக்கு நெஞ்சு வலி அதிகமான உடனே பூர்ணிமா கிட்ட இந்த விஷயத்துலலாம் சொல்லியிருக்காரு. பையனை நல்லா பார்த்துக்கோ, பொண்ணையும் அதே மாதிரி எப்பவும் பார்த்துக்கணும், விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. ஆனால் சாந்தனு அந்த டைமில் பக்கத்தில் இல்லாமல் போயிட்டார். ஸோ அப்பாவுக்கு உடனே இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே தான் அவர் வெக்கேஷன் போயிருந்திருக்காரு. உடனே வந்திருக்காரு. இருந்தாலும் பூர்ணிமா சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க முயற்சி பண்ணி. ஆனாலும் அந்த சிகிச்சை பலன் இல்லாமல் போயிருக்கு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அவர் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஓரளவுக்கு ரொம்ப நெஞ்சுவலி அதிகமாகி சுயநிலவை இழந்துட்டார். ஸோ சுயநிலவை இழந்துட்டு தான் அவங்க ஹாஸ்பிட்டலே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே போய் டாக்டர்ஸும் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் எந்த யூஸுமே கிடையாதுங்க. ஸோ கடைசியாக அவர் இறக்க வேண்டிய சூழ்நிலையானது ஆயிடுச்சு. ஸோ பாக்யராஜ் நம்மளோட இல்லை. இவர் வீட்டிலேருந்து புறப்பட்டு போனவர் தான் திருப்பி வரும்போது மரணம் அடைந்து அவர் சடலமாக தான் அவர் வீட்டுக்கே வந்தார். அதை பற்றியும் அவங்க வீட்டில் வேலை செய்யக்கூடிய பணிப்பெண் பேசியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஐயா நல்லா தான் இருந்தார், அம்மாவும் நல்லா தான் பார்த்துப்பாங்க, சாந்தனமும் நல்லா தான் பார்த்துப்பாங்க, மருமகளும் நல்லா தான் அவங்கள பார்த்துப்பாங்க, ஐயா எங்களையும் நல்லா தான் பார்த்துப்பாரு, என்னனாலும் எங்களுக்கு செய்வார், எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் எங்களை மீட் பண்ணோம், அப்போல்லாம் எங்களை பேசுவார், எப்படி இருக்கீங்க, வீட்டில் எப்படி இருக்காங்க, பசங்க பிள்ளைங்களாம் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் முதல்ல சாப்பிட்டீங்களா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேட்பார். சாப்பிட்டுட்டு தான் எந்த வேலையாக இருந்தாலும் செய்ய சொல்லுவார். அந்த அளவுக்கு ஒரு நல்லவர். எங்களுக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னா போய் நாங்கள் கேட்டோம்னா உடனே எங்களுக்கு பண தேவை இருந்ததுன்னா உடனே பூர்த்தி பண்ணி கொடுத்துருவார். ஸோ அந்த விஷயத்துலலாம் பாக்யராஜ் சாரை எந்த குறையுமே சொல்ல முடியாது. அவங்க ஃபேமிலி சைடும் எந்த விதமான குறையும் இல்லை, நல்லா தான் எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. இவரும் நல்லா தான் குடும்பத்தை பார்த்துக்கிட்டாரு. அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களும் எல்லாருமே இவர் மேலே பாசமாக அக்கறையாக தான் இருந்தாங்க.
அப்போ அவரு வந்து வாக்கிங் போயிட்டு வந்து உள்ள வந்தவுடனே எனக்கு ஒரு மாரி இருக்குன்னு சொன்னாரு. சரி ஓகே, அவருக்கு ஆல்ரெடி வந்து ஹை பிபி இருக்குன்றதுனால, பிபி டேப்லெட்டாவது குடுக்கலாம் அப்படின்ற மாரி சுடுதண்ணி காய வச்சுட்டு வந்து மாத்திரைலாம் குடுத்தோம். இருந்தாலுமே அவரால வந்து ஒண்ணும் பண்ண முடியல. இல்ல எனக்கு ஏதோ வேற மாரி ஒண்ணு பண்ணுது, படபடன்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. உடனே பார்த்தீங்கன்னா, அவரு முகம் ஃபுல்லா வேர்த்து போச்சு. அத பார்த்த உடனே எங்க எல்லாத்துக்குமே பயம் வந்துருச்சு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணாங்க. ஆனா, அம்மா கூட்டிட்டு போயிட்டு கொஞ்ச நேரத்திலேயே எனக்கு வந்து இந்த மாரி தகவல்லாம் வந்துருச்சு. ஐயா இல்ல அப்படின்ற மாரி. என்னால அத வந்து ஏத்துக்கவே முடியலன்ற விஷயத்த எல்லாமே அவங்க வீட்ல வேலை செஞ்ச பணிப்பெண் வந்து ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ, அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியானது எல்லாரையுமே வந்து ரொம்ப வந்து கண் கலங்க வச்சிருக்கு. ஏன்னா, பாக்கியராஜ் சார் இறந்துட்டாரு அப்படின்றதே இன்னும் யாராலும் ஏத்துக்க முடியல. அப்படி ஒரு சமயத்தில அவர பத்தின ஒவ்வொரு விஷயங்களும் இப்ப வெளியாகிட்டு இருக்கும்போது, அத பார்க்க ரொம்ப வந்து கஷ்டமா தாங்க இருக்கு. ஸோ, இவர் வந்து ரொம்பவே ஒரு நல்ல மனிதர். திரைத்துறைக்கு வந்து வேலைக்கு வரணும் அப்படின்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன வயசுல வந்து சென்னைக்கு வந்தாரு. சென்னையில வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காரு. ஏன்னா, இவர் பார்த்தீங்கன்னா 3வது மகன் அவங்களுடைய வீட்டுக்கு. ஸோ கடைசி மகனாக இருந்தவரு, திரைத்துறை மேல ஆர்வம் கொண்டு தான் இவர் வந்து சென்னை வந்தாரு. சென்னை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா தான் பாரதிராஜா சார்ட்ட போயிட்டு இவர் வந்து ஜாயின் பண்ணாரு. அவரு வந்து ஒரு நல்ல குருநாதர். அதனால அவர்கிட்ட இருக்கக்கூடிய நெறைய நல்ல விஷயங்கள், அவருக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே அவருக்கு சொல்லிக் குடுத்தாருங்க. அத இவரு நல்ல நுணுக்கமா கத்துக்கிட்டு, அவர மாரியே நெறைய வெற்றி படங்கள வந்து குடுத்துருக்காரு. பாரதிராஜா சார் எப்படி திரைத்துறைக்கு வந்து நிறைய விஷயங்கள செய்தாரோ, அதே மாரி பாக்யராஜ் சாரும் செய்திருக்காரு. ஏன்னா பாரதிராஜா சார் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர வந்து அதாவது முன்னணி நடிகர்கள்ல வந்து கொண்டு வந்தாரு. அறிமுகப்படுத்தினார் நெறைய பேத்த. அதே மாரி எந்த பின்புலமும் இல்லாம வந்தவங்கள கூட அவர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி குடுத்தாரு. அவங்க படம் மூலியமா வந்து வெளியானவங்க, இப்ப பிரபலமா இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அவருடைய படத்தின் மூலமா தான். அதே மாரி தான் பாக்யராஜ் சாரும். ஸோ கண்டிப்பா உதவணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருந்ததுனால, நெறைய பேருக்கு உதவி செய்தாரு. நெறைய பேர அறிமுகப்படுத்தி வச்சாரு. நெறைய பேருக்கு வந்து டைரக்டரா இருந்து நெறைய விஷயங்கள கத்துக் குடுத்தாரு. ஸோ இவருகிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா நெறைய பேர் ஜாயின் பண்ணி நெறைய விஷயங்கள வந்து கத்துக்கிட்டாங்க. எம்ஜிஆர் காலத்தில பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆரால வந்து புகழ பெற்றிருக்காரு அப்படின்னா, அவர் எந்த அளவுக்கு இவருடைய திரைக்கதை, வசனம் இதெல்லாம் இருந்திருக்கும் அப்படின்னு பாருங்களேன். பாக்யராஜ் இயற்றிய படங்கள் எல்லாமே பார்க்க இன்னும் வந்து இன்னொரு தடவ பார்க்கணும் அப்படின்னு தான் தோணும். எந்த அளவுக்கு வந்து மத்தவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும், எப்படிலாம் திரைக்கதை, வசனம் இருந்தா எல்லாரும் பார்ப்பாங்க. எல்லாருக்கும் எளிமையா புரியக்கூடிய வகையில இருக்கணும் அந்த கதையும், திரைக்கதையும் அப்படின்ற மாரிலாம் நெறைய செய்திருந்தாரு. ஸோ இவருடைய படங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, பெரிய ஃபைட் சீன்ஸோ இல்லைன்னா கிராஃபிக்கோ இதெல்லாம் எதுவுமே இருக்காது. எளிமையா நம்ம பக்கத்துல ஒரு விஷயம் நடந்தா எப்படி புரிஞ்சுப்போம் அப்படியோ, அந்த மாரி தான் அவருடைய படங்களும் இருந்தது. அதனாலேயே நெறைய பேரால இவர் வந்து விரும்பப்பட்டாரு. ஸோ பாக்யராஜ் அப்படின்னாலே எல்லாருக்கும் வந்து பிடிக்கும். பாக்யராஜ் அப்படின்னாலே எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது கூட இந்த முந்தானை முடிச்சு படம் தான். இந்த படம் உங்கள்ல யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த படத்த நீங்க எத்தன முறை பார்த்துருக்கீங்க அப்படின்றதும் மறக்காம சொல்லிட்டு போங்க. திரையுலகுக்கு இவரை போல இன்னொரு ஜாம்பவான், எழுத்தாளர், திரைக்கதை வசனர் அப்படி யாரும் வந்து கிடைக்கவே போகிறது கிடையாதுங்க. அவருடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாரும் இறைவன்ட்ட பிரார்த்தனை செய்துக்கோங்க. மேலும் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.